நாம் எல்லாருமே சைனானா என்னென்னு இருப்போம். டெக்னாலஜி, மிகப்பெரிய பெரிய சிட்டிஸ் அண்ட் சீப்பான ப்ராடக்ட்ஸ். பட் அதே நேரத்தில் சைனாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஸும் இருக்குது. அதுதான் ஃபேக் வேர்ல்ட் ஆஃப் சைனான்னு சொல்லப்படுது. இங்கே நம்ம கற்பனைக்கே வராத மாதிரி ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ், ஃபேக்கான ஃபுட்ஸ், ஈவன் ஃபேக்கான சிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது சீனாவில் இருக்கக்கூடிய போலியான விடயங்கள். ட்ரஸ்ட் மீ, இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. சைனா தான் இந்த உலகத்தோடைய நம்பர் 1 போலியான பொருட்களை தயாரிக்கக்கூடியவங்கன்னு சொல்லப்படுது. இங்கே எந்த பொருட்களையுமே ஃபேக் பண்ணிடுவாங்க. ஐஃபோன், எடிட்டர் ஷூஸ், பிராண்டடான வாட்சஸ், லக்ஸரியான பேக், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் வெர்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் ஃபனியான பார்ட் என்னென்னா, சில ஃபேக் ப்ராடக்ட்ஸை ஒரிஜினல் மாதிரி இவங்க தயாரிப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரிஜினல் எது ஃபேக் எதுன்னு சொல்லி அடையாளமே காண முடியாது. அதனால தான் இந்த உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸுமே சைனாவுக்கு ஸ்ட்ரிக்டான லோஸை வச்சுருக்காங்க. அண்ட் அதிகமான டிமாண்டும் இருக்குது. சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி மக்கள் இதை வாங்கிடுறாங்க. அதனால தான் இந்த ஃபேக் இண்டஸ்ட்ரி இன்னுமே ப்ளூம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃபுட்ஸை சொல்லலாம். இப்போது டேஞ்சரஸான ஏரியாவே இது தான். சைனாவிலேருந்து சில ஷாக்கிங்கான கேசஸ் எல்லாம் வந்திருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரைஸ். நார்மலான ரைஸ் போலவே பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் இது குக் பண்ணுறப்ப அது டிசால்வ் ஆகாது, ரப்பர் மாதிரி சூயாக இருக்கும். சில ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது பிளாஸ்டிக் பொட்டேட்டோ ஸ்ட்ரெச் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ரைஸ்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் எக்ஸ். ஒரிஜினல் எக் போலவே ஒயிட் ஷெல், yellow yolk எல்லாமே இருக்கும். பட் அது முழுக்க கெமிக்கல்ஸில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். கால்சியம் கார்பனேட்டால் ஷெல் மாதிரியான ஒரு அவுட்டர் லேயரை பண்ணுவாங்க. அண்ட் உள்ள ஜெலட்டின், ஃபுட் கலர், கெமிக்கல் பவுடர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி யோக் மாதிரி உருவாக்குவாங்க. அண்ட் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக் போலவே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கான எக் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஃப்ரூட்ஸ். மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஷைனியாக அழகாக இருக்கும். சில ரிப்போர்ட்ஸில் சைனாவில் அந்த ஃப்ரூட்ஸில் வெக்ஸ், ரெசின், கலரிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் உள்ள லோ குவாலிட்டியான ஒரு ஃபேக் ஃப்ரூட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸானது. ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ், வெக்ஸ், பிளாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்குள்ளே விஷம் மாதிரி இருக்கும். டைஜஸ்ட் ஆகாது, லிவர் அண்ட் கிட்னி டேமேஜ் பண்ணும். அதனாலே ஹெல்த் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, இந்த ஃபேக் ஃபுட்ஸால் தான் லாங் டைம் டிசீஸான கேன்சர் இல்லைனா ஆர்கன் ஃபெயிலியர் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி. ஸோ அதனாலே சில சைனீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேக் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் சிட்டிஸ்னு சொல்லலாம். இது வேறு லெவல் ஃபேக்னு சொல்லலாம். ஃபேக்கான சிட்டிஸும் லேண்ட்மார்க்ஸையும் உருவாக்குறாங்க. சைனாவில் பெருசை போலவே ஐஃபில் டவரை காப்பி பண்ணியிருக்காங்க. வெனிஸ் கெனல்ஸ் மாதிரியே ஒரு முழு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரியாவோட ஹால்ஸ்டெட் வில்லேஜை எக்ஸாக்டாக காப்பி பண்ணி சைனாவில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஐடியா என்னென்ன, பேசிக்கலி நமக்கு ட்ராவல் பண்ணாமலே ஃபாரின் கண்ட்ரீஸை ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லி. பேசிக்கலி யாரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க, நாம் அதை இங்கே பில்ட் பண்ணுவோன்னு சொல்கிறது கூட தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பீப்புள் அண்ட் சர்வீசஸ். இன்னொரு வியர்டான ஃபேக் விஷயம் தான் சைனாவில் நடக்கிறது. ஃபேக் பீப்புள் கேட்டால் நம்பவே முடியாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் சைனாவுக்கு ஃபாரினர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டமான ஃபாரின் பீப்புளை ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பஸ்ஸாவோ கன்சல்டண்ட்டாவோ ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ரெண்ட் அ ஃபாரினர்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் ஃபேக் வெட்டிங்ஸுக்கும் ஆக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. பிரைட், க்ரூம், ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லி எல்லாருமே சில நேரங்களில் டூப்ளிகேட்டாக தான் ஹையர் பண்ணுவாங்க. சீரியஸ்லி இதை கேட்குறதுக்கே நம்ப முடியாமல் இருக்கும். பட் சைனாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேக்கான லக்ஸரியான எக்ஸ்பீரியன்ஸ். சைனாவில் சில சிட்டிஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணாங்கன்னா, லக்ஸரியான பிளேஸஸை முழுக்க காப்பிகேட்டாக ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில ரெசார்ட்ஸை பார்த்தா அது டிஸ்னிலேண்ட் மாதிரியே இருக்குது. மிக்கி மவுஸ் ஸ்டேச்சூஸ், ரோலர் கோஸ்டர்ஸ், கெஸ்டர்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இது எல்லாமே ஒரிஜினல் இல்லை, சீப்பான டூப்ளிகேட் டிசைன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாப்பிங் மால்ஸ். மிகப்பெரிய பிராண்ட் எல்லாம் அவங்களோட ஷாப்பிங் மாலில் வைப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைனும் பண்ணியிருப்பாங்க. பட் உள்ளே போனோன்னா சீப்பான ட்ரெஸ்ஸஸும், டூப்ளிகேட்டான பர்ஃப்யூமும், பிளாஸ்டிக் பேக்ஸும் தான் இருக்கும். ஸோ நான் உண்மையிலேயே இது முழுக்க இல்யூஷன் ஆஃப் லக்ஸரின்னு சொல்லலாம், எதுவுமே ரியல் இல்லை. அதனால தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க சைனாவில் லக்ஸரி கூட ஃபேக்காக கிடைக்குன்னு சொல்லி. ஸோ காய்ஸ், இது தான் சைனாவில் இருக்கக்கூடிய போலியான விடயங்கள்னு சொல்லலாம். ஃபேக் ப்ராடக்ட்ஸ், ஃபேக் ஃபுட், ஃபேக் சிட்டிஸ், ஃபேக்கான பீப்புள் கூட அங்கே இருக்காங்க. ஸோ எந்த ஃபேக் திங் உங்களுக்கு அதிகம் ஷாக்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்தில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.